வணக்கம் நண்பர்களே, இது தமிழ் நண்பன் ஷார்ட்கட் சேனல். இப்போ நான் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தமான தகவல் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து இன்றைய தினம் வெளியாகும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் சொல்லியிருந்தோம். பட் ஏன் அது வந்து வெளியாகலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட தகவல் சொன்னவங்க, நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க இன்றைய தினம் வந்து, அதாவது நைட்டு மேபி அப்டேட் பண்ணுவாங்க, மார்னிங் வந்து உங்களுக்கு ஷோ ஆகிற மாதிரி காமிப்பாங்க. மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ இந்த நாட்களுக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்றைய தினமே. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி நாளைக்கு இந்த இந்த இடைப்பட்ட 2 நாட்களுக்குள்ளே வந்து வரலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் நான் அதிகமாக கேட்டேன். அதுக்கப்புறம் சொன்னது என்னென்னா, இந்த 2 நாளுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும். ஏன் டிலே ஆகுது, ஏன் வரலன்னு தெரில. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நாளுக்குள்ளே மினிமம் திங்கக்கிழமைக்கு முன்னாடி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கறது ஒரு தகவல். ஏன் வரலை அப்படின்னா, நம்மளால் வந்து 100% வரும் அப்படின்றதையும் தாண்டி ஜஸ்ட்டு வரலான்ற தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை நம்ம வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்ப மேக்ஸிமம் இந்த ஒரு நாள் 2 நாள் வரையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டோ அல்லது நாளை மறுநாள் இந்த 2, 3 நாட்களில் உங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்மளால் 100க்கு 100% கன்ஃபார்ம் இந்த டேட்டில் இந்த டைமில் இப்படி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வரலைனாலும் ஏன்னு நம்மளால் கேட்கவும் முடியாது. ஏன்னா ஜஸ்ட்டு தகவல் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ வருது வரலைன்றதை தாண்டி தகவலை ஷேர் பண்ணுறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கங்க. வரலேன்னு கேட்குறதுனால என்னாலையும் எந்த பதிலும், அதாவது நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதை உங்ககிட்ட சொல்ல போகிறோம். வரலைன்னு என்கிட்ட கேட்டால் எனக்கும் தெரியாது ஏன் வரலை, என்ன காரணம் அப்படின்றது நமக்கும் தெரியாது. ஸோ நமக்கு கொடுக்குற தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அதாவது மற்ற நாட்களில் இருக்கிறத விட இன்றைக்கி நாளை 2 நாளில் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? நீங்கள் வரலைன்னு கேட்டால் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. மேக்ஸிமம் அதுதான் உண்மை. வரலைங்கிறதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நம்ம எதுவும் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளே பப்ளிஷ் பண்ணி விட்டுறலாம். பட் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணம் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இதில் வேறு ஏதேனும் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.